வடக்கின் தென்னை முக்கோண வலயத்தின் கீழ் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தென்னை பயிர் செய்கையை ஊக்குவிக்கும் வகையில் பயனாளிகளுக்கு காசோலைகள் மற்றும் தென்னம்பிள்ளைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க ஆகியோரின் பங்கேற்புடன் நேற்று இந்த நிகழ்வு இடம்பெற்றது. பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் ஏற்பாட்டில் வடக்கு தென்னை முக்கோண வலய திட்டத்தின் தேசிய தென்னை அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் முள்ளியவளை சிச்சிராபுரம் பகுதியில் நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் 443 மானியம் பெறும் பயனாளிகளுக்கும் சிறப்பு தென்னை நில மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட 72 பயனாளிகளுக்கும் மொத்தம் 22.7 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தென்னை பயிர் செய்கையை விரிவுபடுத்தும் நோக்கில் பயனாளிகளுக்கு தென்னம்பிள்ளைகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகம், முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமாமகேஸ்வரன், பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர், தென்னை பயிர் செய்கை சபையின் தலைவர் மற்றும் அதிகாரிகள், விவசாயிகள், பயனாளிகள் என பலர் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர்.